ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இதை எங்கள் வீட்டுடைய வியூ. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து நட்ஸ் வந்து அரைச்சி கொடுக்க போகிறேன். இது வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டு இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் தேனும் கலந்து இதை வந்து மூடி போட்டு அப்படியே என்ன பண்ணுறேன்னா மிக்சியில் வந்து நல்லா இதை வந்து அரைச்சிக்கிறேன். இது நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்களா, நல்லா எதுவுமே இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் இதை 2 டம்ளரில் ஊற்றி அதை அவங்களுக்கு கரைக்க கொடுத்துருவேன். இது எப்போவுமே காலையில் அவங்க அப்பா தான் கொடுப்பாரு. இன்றைக்கி அவங்க அப்பா இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா தேங்காய் பூ ரொட்டியும் தக்காளி பிரட்டலும் கேட்டாங்க. அதனால் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ மைதா மாவு எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து நான் கொட்டிட்டு இப்போ 1/2 கிலோ இது அதை வந்து நல்லா கொட்டிட்டு ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ, இது வந்து பாதி தேங்காய், அரை மூடி தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து தேங்காய் பூவையும் இதில் வந்து நல்லா எல்லா தேங்காய் பூவையும் கொட்டிட்டு அடுத்தது எண்ணெய் எடுத்து இதில் விட்டுட்டு, எண்ணெய் உங்களுக்கு நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அளவாக தான் ஊற்றுறேன். இதில் பெருசாக எண்ணெயெலாம் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு நல்லா இதில் என்ன பண்ணலான்னா ஒரு தண்ணி, இதில் வந்து இந்த கிளாஸில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றுறேன். ஏன்னா மைதா மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணியே போதும். அதனால் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ எல்லாம் மூடி போட்டுக்கிறேன். மூடி போட்டு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது வந்து உட்காரவே மாட்டேங்குது. அதில் போட்டுட்டு இதை வந்து நல்லா சுற்ற விடணும். நல்லா சுற்ற விட்டால் பார்த்திங்கன்னா அதுவே வந்து மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி உங்களுக்கு வந்து கையில் வந்து கொடுத்துரும். மிக்சியில் பார்த்திங்கனாலே உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா மிக்சியில் வந்து நல்லா அதுவே வந்து ஒரு 2 நிமிஷம்தான் அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்பவும் நான் கையால் வந்து ஒரு மிக்ஸு கொடுத்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 4 பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு தட்டில் போட்டு இந்த தக்காளியில் மேல் முனை இருக்குதுல்ல, அதை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே அதை வந்து கட் பண்ணிடுவேன். அது நல்லா சின்னதாக குட்டியாக வெட்டி 4 தக்காளி பழத்தையும் வெட்டி வச்சுட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வந்து தாச்சியை எடுத்து வச்சிடலாம். தாச்சியை எடுத்து வச்சுட்டு எண்ணெயும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இந்த வெங்காய வத்தல் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆன்லைனில் ஒரு யூடியூப் சேனல் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் கட்டுறது அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வாங்கினேன். எனக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுது இந்த ஆனியன் வத்தல். அதோடையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் அதோடு போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா வணங்குற வரைக்கும் அதை நல்லா மூடி வச்சிடணும். பார்த்திங்களா, லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு பிரட்டல் கொடுத்துடலாம். நல்லா இப்படி நல்லா ஒரு பிரட்டிக்கிட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து மூடி போட்டு மூடினா தான் அது வந்து நல்லா வதங்கி வரும். ஃபஸ்ட் டைம் வீடியோ எடிட் பண்ணுறேன், அதனால் வாய்ஸ் கொஞ்சம் திக்கி வருது. அப்புறம் ஒரு தட்டை எடுத்து அதில் வந்து லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு இந்த நம்ம குழச்சி வச்சுருக்கிறோம்ல, உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறோம் இந்த மைதாமா, இதை வந்து நல்லா வந்து தின்னாக வர்ற வரைக்கும் நல்லா வந்து கையால் தட்டுட்டிங்கன்னா நல்லா தின்னாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது வந்து ரொட்டிக்கல், இதை தோசைக்கல்லாவும் யூஸ் பண்ணலாம், ரொட்டிக்கல்லாவும் யூஸ் பண்ணலாம். நான் இதை ரொட்டி சுடுறதுக்கு மட்டும்தான் இதை வச்சுருக்கிறேன். இதை அடுப்பில் வந்து நல்லா வச்சுட்டு இது ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த நம்ம தப்பி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மைதா மாவை எடுத்து அதில் வந்து அப்படியே போட்டுட்டு திரும்ப அந்த இதில் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக லைட்டாக தட்டி விட்டுடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வந்து வணங்கி வந்துருச்சு. இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமும் கரண்டியை வச்சு ஒரு கிளறி விட்டுடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொட்டியும் வந்து நம்மளுக்கு ஒரு சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு சுடணுங்கிறதுக்காக போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் இந்த சட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது குழம்புத்தூள் நாங்களே வந்து வீட்டில் ரெடி பண்ணுறது, இதையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது வந்து நல்லா தூளுடைய வாசம் போகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வற்ற விடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். சரிங்களா, இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொட்டியும் வந்து ரெடி ஆகிட்டு வருது. அந்த புகை மாதிரி வருது தெரியுதா, ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இது வந்து தக்காளி மட்டும் இல்லைப்பா, உருளைக்கிழங்கு பிரட்டல், பருப்பு எல்லாமே ரெடி ஆயிரும். இந்த ரெடி ஆயிடுச்சா, செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி